2 நாளைக்கு மழைக்கே சென்னை தாங்கலையே சார். ஃபுல்லா எல்லா பக்கமும் தண்ணி நின்னுட்டு தான் வேலையே இருக்கு. செய்யலப்பா அவங்க, வேலையே செய்யல. அப்ப அந்த 5032 கோடிக்கு என்னதான் சார் பண்ணாங்க? போட்டு இந்த மாதிரி 24 ஹவர்ஸ் டெண்டர் போட்டு பில் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு இதுதான் சென்னை. நீங்கள் அதுவும் இந்த பருவநிலை மாற்றம் காரணமாக திடீர்னு பேய் மழை பெய்யுது, மேக வெடிப்பு என்று வேறு சொல்கிறார்கள். தாங்கல. அப்படி இருக்கும்போது அந்த இயற்கையான நீரோட்டத்தை நோண்டலாமா? இன்னைக்கு இந்த நதிகள் எல்லாம் அப்படியே இருக்கும்போதே இவ்வளவு சிக்கலை சந்திக்கிறோம். நீங்கள் போய் பரந்தூர் ஏரி மேலே போய் ரன்வேயை போட்டிங்கன்னா அந்த தண்ணி எங்கே போகும்? அங்கிருந்து அந்த நீர் வடிந்து பக்கிங்காம் கால்வாயில் வந்து அடையார் வழியாக கடலில் கலப்பது தானே அந்த இயற்கை நீரோட்டம். அதுக்கு மேலே அந்த ஏரி மேலே போய் நீங்கள் சிமெண்ட் கிமெண்ட்டெல்லாம் போட்டு மூடி ரன்வேயை வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி எங்கே போகும்? தென் சென்னை முழுக்க நாசமாயிடும். இதைத்தானே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பொறியாளர்கள் அத்தனை பேரும் வலியுறுத்துகிறார்கள். நீங்கள் ஏர்போர்ட் கட்டுறீங்க, ரைட்டு, நீங்கள் தான் ஒரு கமிட்டி போடுறீங்க. மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நீர்நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்ட்டு அந்த விமான நிலையத்துக்காக நீங்களே ஒரு கமிட்டி போடுறீங்க. ஏன் அந்த அறிக்கை இது வரைக்கும் வெளியிடல? மச்சேந்திரநாதன் கமிட்டியோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அவர்களுடைய வேலை பரந்தூர் பசுமை விமான நிலையம் வருவதால் நீர்நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, அவ்வளோதான். ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க? ரிலீஸ் பண்ண மாட்டேங்குவீங்க. ஜென்மத்துக்கு நீங்கள் ஏர்போர்ட் கட்ட முடியாது. உங்கள் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டுக்காக சென்னை நகரமே அழிந்தாலும் பரவாயில்லை என்று தானே உங்களது தொழில்துறை அமைச்சரும் இந்த அதிகாரிகளும் அத்தனை பேரும் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மழை முடியட்டும், பரந்தூர் ஏர்போர்ட்டுன்னு வாயை திறந்தால் ஜனம் கல் எடுத்து அடிக்கும்.